ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஆப்பிளில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹெல்தியான ஆப்பிள் ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள் அளவுகளோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம 3 ஆப்பிள் எடுத்துக்க போகிறோம். 3 ஆப்பிளையும் வந்து நம்ம தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளில் டீஃபால்ட்டாக ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம இங்கே அதிகமாக சுகர் சேர்த்திக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து ஆப்பிள் எல்லாத்தையுமே வந்து நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இங்கே ப்ரீத்தி ஜோடியாக்கோட வெஜிடபிள் கட்டர் அண்ட் டோ மேக்கர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் கூட இதை வந்து செய்யலாம். இப்போ சேர்த்திட்டு நம்ம ஆப்பிளை வந்து ஒரு தடவை நல்லா பல்ஸ் கொடுத்து இல்லைன்னா மீடியம் ஒரு இதில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது போல் ஸ்லைஸ் ஆகிடுச்சா, இதில் வந்து 3 முட்டை சேர்த்திக்க போகிறோம். நாம் இங்கே எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே வந்து மிக்ஸி ஜார்லேயே சேர்த்தி எடுத்துக்கலாம். தனியாக செப்பரேட் பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. 3 முட்டையும் உடச்சி சேர்த்துனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரௌனிக்கு மோஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதே. இதோட டபுள் ஆக்டிவ் பேக்கிங் பவுடர் வந்து நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து மறுபடியும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது போல் அரைச்சி எடுக்கும்போது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது ஓரத்தில் இருக்க ஆப்பிள் இது எல்லாத்தையுமே வந்து நாம் சேர்த்து எடுத்து விட்டுட்டு இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையே மறுபடியும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டாலும் ஓகே. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து ஃபைன் மிக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்ஸை அப்படியே வந்து நாம் கேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம், அதாவது ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்தது. நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். கோதுமை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்து ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌனிக்கான மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது போல் நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா செட் ஆகும். ப்ரீஹீட் பண்ணி வச்ச குக்கரில் வந்து நாம் இப்போ இந்த கேக்கான இதை வச்சிட போகிறோம். ப்ரௌனிக்கான மிக்ஸை வந்து வைக்கிறோம். கேஸ்கட் அண்ட் வெயிட் எதுவுமே போடாமல் லிட்டை மட்டும் போட்டு மூடி வச்சு 45 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது போல் ரெடியானதும் வந்து ஒரு டூத்பிக்கை வச்சு இது போல் குத்தி பாருங்கள். கேக் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து கேக் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சாக்லேட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக மில்கோட சாக்லேட்டை மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லாமல் ப்ளைனாக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி சூடானதும் வந்து 50 ml பாலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்திருக்க மில்க் அண்ட் சாக்லேட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் ஆற வச்சு எடுத்துருப்போம். ஆற வச்சதுக்கப்புறம் வந்து சைடில் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் மாவு அண்ட் ஆயில் போட்டு இது ட்ரை பண்ணதுனால எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாகவே எடுக்க வரும். இப்போது இது போல் எடுத்ததுக்கப்புறமா வந்து மேலே ஒரு ஃபோக் வச்சு நல்லா குத்தி ஒரு ஹோல் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸை மேலே ஊற்றும்போது நல்லா வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இது போல் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏதாவது மேலே வந்து நட்ஸு இல்லைன்னா சாக்லேட்டோட ஸ்ப்ரிங்கிள், சாக்கோ சிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சாக்லேட் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஹெல்தியான ப்ரௌனி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஹெல்தியான ரெசிபி வீட்டில் சுகர் இருக்கவங்க கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள் ப்ரௌனியோட அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு.
ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதிகமாக சேர்த்தாம வெறும் ஆப்பிள்லேயே வந்து இவ்வளோ டேஸ்டியான ப்ரௌனி செஞ்சுருக்கோம். பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. குழந்தைகளுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.